அப்படின்னா, 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்ல இருக்கக்கூடிய யூனிட் 2 பிஇ அஃபெக்ஷன் அப்படின்ற டாபிக்ல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2.1 எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் த கரெக்ட் சஃபிக்ஸ் அண்ட் ரைட் நியூ வேர்ட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா, அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதோட சஃபிக்ஸ் ஓட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நியூ வேர்ட்ஸ் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிங் அப்படின்ட்டு இருக்கு. சிங் கூட எது மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஆர், சிங்கர் தான் மேட்ச் ஆகும். ஸோ சிங்கர் அப்படின்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு க்ரியேட் பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்னு இருக்குது. இம்ப்ரூவ்லெஸ் வராது, இம்ப்ரூவ்ஃபுல் வராது, இம்ப்ரூவர் வராது, இம்ப்ரூவ்மெண்ட் தான் வரும். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் மேட்ச் பண்ணிட்டு அந்த வேர்ட் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் ஜாயின் பண்ணி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்களா, ரெஸ்ட் கூட எது வரும், லெஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு ரெஸ்ட்லெஸ் அப்படின்ட்டு ஒரு வேர்ட் ஃபார்ம் ஆகுமா, அதனால் ரெஸ்ட்லெஸ் அப்படின்ட்டு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாய்னு கொடுத்துருக்காங்க. ஜாய் கூட எது மேட்ச் ஆகும் அப்படின்னா ஜாய்ஃபுல் அப்படின்ற வேர்ட் மேட்ச் ஆகும் இல்லையா. ஸோ ஜாய்ஃபுல் அப்படின்ட்டு மேட்ச் பண்ணி நம்ம எழுதிக்கிறோம். இதோட உங்களுக்கு 2.1 எக்ஸசைஸ் முடிச்சு. 2.2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா சூஸ் த கரெக்ட் சஃபிக்ஸ் டு கம்ப்ளீட் தி சென்டென்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, த டேஷ் கிவ்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் டு ஸ்கூல் சில்ட்ரன்னு ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கவர்னுக்கு கவர்மெண்ட், கவர்ன்லெஸ்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எது கரெக்ட் மேட்ச் ஆகும் அப்படின்னா கவர்மெண்ட் அப்படி தான் கரெக்ட் மேட்ச் ஆகும். ஸோ அதை சூஸ் பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். இந்த கவர்மெண்ட் கிவ்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் டு ஸ்கூல் சில்ட்ரன் அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வி ஷுட் பி டேஷ் வென் வி கிராஸ் த ரோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேர்லெஸ் கேர்ஃபுல்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வி ஷுட் பி டேஷ் வென் வி கிராஸ் ரோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரோட் கிராஸ் பண்ணும்போது எப்படி இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணுமா கேர்லெஸ்ஸாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா எப்பயுமே. ஸோ கேர்ஃபுல் அப்படின்றத கரெக்ட் ஆன்சர். ஸோ கேர்ஃபுல் அப்படின்ட்டு நம்ம ஜாயின் பண்ணி எழுதிக்கிறோம். ஃபுல் நம்ம செலக்ட் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த டேஷ் பெயிண்ட் த ஹவுஸ் பியூட்டிஃபுல்லின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த பெயிண்ட் ERFUL கொடுத்துருக்காங்க. பெயிண்டரா பெயிண்ட்ஃபுல், பெயிண்டர் தான் வரும். ஸோ யார் வந்துட்டு ஹவுஸ் பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பெயிண்டர் அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கிறோம். ஸோ பெயிண்டர் தான் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன், த லைன் இஸ் அ டேஷ் அனிமல், ஃபியர் கொடுத்துருக்காங்க. ஃபியர்ஃபுல் ஃபியர்லெஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியர்ஃபுல் அப்படின்னா நீங்கள் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும்ல உங்களுக்கு, சிங்கம் எப்படி இருக்கும், எப்பயுமே பயந்து பயந்து இருக்கும். ஃபியர்ஃபுல்லாக இருக்கும் இல்லை இல்லையா, இது யாருக்கும் எந்த அனிமலுக்கும் பயந்துக்காது இல்லை, ஃபியர்லெஸ்ஸாக தானே எப்பயுமே இருக்கும். ஸோ ஃபியர்லெஸ் அனிமல் அப்படின்றது தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ ஃபியர்லெஸ் அப்படின்ட்டு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் அண்ட் ஃபார்ம் நியூ வேர்ட்ஸ், fill in the blanks using the correct new words அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ராபின் இஸ் அன் எக்ஸலண்ட் ஃபுட்பால் டேஷ் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் உங்களுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸும் இந்த சைடு உங்களுக்கு அதோட சஃபிக்ஸும் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி கரெக்டான அந்த வேர்ட் எடுத்து எழுதணும். ராபின் இஸ் அன் எக்ஸலண்ட் ஃபுட்பால் டேஷ்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் என்ன வரும் அப்படின்னா பிளேயர் வரும். பிளே கூட எது வரும், பிளேயர். ஸோ பிளே ஜாயின் பண்ணி பிளேயர் அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கிறோம். ராபின் இஸ் அன் எக்ஸலண்ட் ஃபுட்பால் பிளேயர் அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the queen was டேஷ்னு கொடுத்துருக்கோம். அந்த queen was எப்படி இருந்தாங்க, ஸோ ஃபியர்லெஸ் அப்படின்றதான் என் கரெக்டாக வரும். ஸோ ஃபியர்லெஸ்னு எழுதிக்கிறோம். அண்ட் ரோஹன் விசிட்ஸ் ஹாஸ்பிட்டல் எவ்ரிடே ஃபார் ஹிஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு ட்ரீட் அண்ட் மென்ட் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும். ரோஹன் விசிட்ஸ் ஹாஸ்பிட்டல் எவ்ரிடே ஃபார் ஹிஸ் ட்ரீட்மெண்ட்னு வரும். நெக்ஸ்ட் த கார்டன் ஹேஸ் மெனி டேஷ் ஃப்ளவர்ஸ்னு இருக்குது. ஸோ மெனி கலர் தான் இங்கே வரும், கலர் ப்ளஸ் கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.4ல fill in the blanks by adding ER, less, meant or full to the words கொடுத்துருக்காங்களா. ஸோ ஒன் ஹூ இஸ் ஆல்வேஸ் டேஷ் இஸ் பிரேவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ராக்கெட்டில் ஃபியர்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது கூட நீங்கள் என்னென்ன சேர்த்து ஆகணும், ER, less, meant, full அப்படின்ற வேர்ட்ஸ் சஃபிக்ஸ் சேர்த்து எழுத போறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேவ் அப்படின்னா என்னன்னா ஃபியர்லெஸ்ஸாக இருக்கிறதா பிரேவாக இருக்க முடியும். ஸோ ஒன் ஹூ இஸ் ஆல்வேஸ் ஃபியர்லெஸ் இஸ் பிரேவ் அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கிறோம். ஃபியர்லெஸ் லெஸ் ஆட் பண்ணி நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வி ஷுட் பி டேஷ் டு அவர் பேரண்ட்ஸ், தேங்க்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது எப்படி இருக்கணும், தேங்க்ஃபுல்லாக இருக்குமா, பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கணும், தேங்க்ஃபுல்லாக இருக்கணுமா. ஸோ தேங்க்ஃபுல்லாக எழுதிக்கிறோம். ஸோ ஒன் ஹூ டான்ஸஸ் இஸ் அ டேஷ்னு கொடுத்துருக்காங்க. டான்ஸர் நம்ம எப்படி சொல்லுவோம், நம்ம டான்ஸர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ டான்ஸ் வந்துட்டு ER சேர்த்து டான்ஸர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் டாக்டர் கிவ்ஸ் அஸ் டேஷ் அண்ட் ஹீல் ஆர் சிக்னஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க ட்ரீட்னு கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டில். ஸோ ட்ரீட் கூட எது சர்வீஸ் கரெக்டாக இருக்கும், ட்ரீட்மெண்ட் அப்படின்றதா கரெக்டாக இருக்கும். ஸோ டாக்டர்ஸ் கிவ் அஸ் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஹீல் ஆர் சிக்னஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் மேட்ச் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட்னு இருக்கா. நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வேர்ட் கூட எது கரெக்டாக இருக்கும்னு பார்த்து நம்ம எழுத போகிறோம். மேலே வந்து பவர் கொடுத்துருக்காங்களா, பவர் கூட என்ன வரும், ஃபுல் வருமா ரீ வருமா, பவர்ஃபுல் தானே கரெக்டாக இருக்கும். பவர்ஃபுல் அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைண்ட் கூட மென்ட் அப்புறம் அன் கொடுத்துருக்காங்க. கைண்ட் மென்ட் அப்படின்னு வராது, என்ன வரும், அன்கைண்ட் அப்படின்ற வேர்ட் தான் இருக்கு இல்லையா. ஸோ அன்கைண்ட் அப்படின்ற வேர்ட் கிரியேட் பண்ணி எழுதிக்கிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு லைக் கொடுத்துட்டு டிஸ் அப்புறம் ப்ரீ கொடுத்துருக்காங்க. டிஸ்லைக் அப்படின்ற வேர்ட் தான் நமக்கு இருக்குது. ஸோ டிக் பண்ணிட்டு டிஸ்லைக் எடுத்து நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கொடுத்துட்டு ER அண்ட் டிஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ உங்களுக்கு டிஸ்பெயிண்ட் அப்படி எதுவும் வராது. பெயிண்டர் அப்படின்ற வேர்ட் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ பெயிண்டர் அப்படின்ற வேர்ட் ஃபார்ம் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 2.6 எக்ஸஸில் உங்களுக்கு ஃபார்ம் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. வி நீட் அ கீ டு டேஷ் த டோர் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் வந்துட்டு இங்கே லாக் கொடுத்துட்டு அண்ட் ப்ரீ கொடுத்துருக்காங்க. அன்லாக்கா ப்ரீ லாக்னா நமக்கு வி நீட் டு கீ எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓப்பன் பண்ணுறதை யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி சொல்லாத அன்லாக், லாக் அன்லாக். ஸோ அன்லாக் அப்படின்றது தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் இங்கே. இந்த ஷிப் டேஷ் ஃப்ரம் த வியூ அப்படின்னா இங்கே அப்பியர்னு கொடுத்துருக்காங்க. ப்ரீ அண்ட் டிஸ் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ் அப்பியர்ட் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ டிஸ் அப்படின்றது தான் இங்கே வந்துட்டு நம்ம எழுத போகிறோம். ஸோ டிஸ் ப்ளஸ் அப்பியர்ட் வந்துட்டு உங்களுக்கு டிஸ் அப்பியர்ட்னு வரும். நெக்ஸ்ட் ராஜா இஸ் டேஷ் டு ஹர் டீச்சர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே தேங்க் கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் மென்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜா இஸ் தேங்க்ஃபுல் அப்படின்றது தான் உங்களுக்கு கரெக்ட் வேர்டாக இருக்கும். ஸோ ராஜா இஸ் ராஜி இஸ் தேங்க்ஃபுல் டு ஹர் டீச்சர் அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட் 2.7 எக்ஸஸில் உங்களுக்கு சூஸ் அண்ட் ரைட் த ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ் ஃபார் த அண்டர்லைன் ஒன் கொடுத்துருக்காங்க. when we draw something again we dash it அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அது என்ன பண்ணுவோம், ரீ அப்படின்ட்டு சொல்லுவோமா. ஸோ இங்கே என்ன வரும், ரீட்ரா அப்படின்ட்டு வரும். மேலே உங்களுக்கு ட்ரா பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது கூட நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ் ஆட் பண்ணி எழுதணும். இங்கே உங்களுக்கு ரீ அண்ட் டிஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே ட்ரா அகைனாக கொடுத்துருக்காங்க, நம்ம ரீட்ரா அப்படின்றத கரெக்டாக இருக்கும். ஸோ ரீட்ரா அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா when we heat the pan before cooking it is to dash the pan. ஹீட் கொடுத்துருக்காங்களா, ஹீட் வேர்டை வந்துட்டு நம்ம எது யூஸ் பண்ணணும். இங்கே 2 ஆப்ஷன் அண்ட் அப்புறம் ப்ரீன்னு கொடுத்துருக்காங்களா. நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீட் பண்ணால் அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரீன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீ ஹீட் அப்படின்றத இங்கே கரெக்ட் ஆன்சர் வரும். ஸோ ப்ரீ ஹீட். தென் when someone cannot do anything and needs help they are டேஷ்னு கிட்ட நமக்கு ஒருத்தவங்க வந்துட்டு ஹெல்ப் தேவைப்படுது ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா அவங்கள ஹெல்ப்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த ஹெல்ப் வந்துட்டு ஹெல்ப்லெஸ் அப்படின்ற வேர்ட் தான் இங்கே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்ப்ளீட் த பசல்னு 2.8 எக்ஸைஸில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட் த பசல். ஸோ இங்கே கீழே வந்துட்டு உங்களுக்கு அக்ராஸ் டவுன் அப்படின்ட்டு உங்களுக்கு அதோட ஹிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஹிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் மேலே இருக்கிற பாக்ஸில் ஃபில் பண்ணி இங்கே எழுதுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல பர்சன் ஹூ சிங்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்து தெரியுது. பர்சன் ஹூ சிங்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சிங்கர் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ சிங்கர்னு எழுதிக்கலாம். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 3 எங்கே போட்டிருக்கோம் அந்த அக்ராஸில் வந்துட்டு அங்கே நீங்கள் எண்ணி பார்த்துக்கோங்க, கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க பாக்ஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு. அந்த இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 கொடுத்துருக்காங்க பாக்ஸஸ். 6 பிளாக்ஸ் இருக்கா உங்களுக்கு 3க்கு. ஸோ சிங்கருக்கும் வந்துட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த ஆன்சர் வந்துட்டு அந்த இது நம்பருக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கருக்கு பார்த்தீங்கன்னா 6 வேர்ட்ஸ் தான். ஸோ 6 பாக்ஸுக்கு கரெக்டாக நீங்கள் 6 வேர்ட்ஸ் எழுதிடலாம். ஸோ இப்படி பார்த்து நீங்கள் கரெக்டாக தப்பாக நீங்கள் ஆன்சர் வந்துட்டு ஜட்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டு ஹீட் சம்திங் பிஃபோர் யூஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பிஃபோராக ஹீட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி பார்த்தா அதுக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவோம், ப்ரீ ஹீட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோமா. ஸோ அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 7 வேர்ட்ஸ் வரும். அதே மாதிரி இங்கே 7 பாக்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 6க்கும் பார்த்தீங்கன்னா 7 பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீ ஹீட் அப்படின்றத கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ நீங்கள் பிளாக்ஸ்லையுமே எழுதிக்கோங்க. அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் பியூட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஆஃப் பியூட்டினா என்னது, உங்களுக்கு பியூட்டிஃபுல்னு சொல்லுவோமா. ஸோ when something is full of beauty we will say that as beautiful, no. ஸோ அப்போ பியூட்டிஃபுல்னு நம்ம அந்த இடத்துல எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸில் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்க்கு என்ன கொடுத்துருக்கோம், டு ட்ரா அகெயின் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டாப் டு பாட்டம் வியூவில் பார்க்க போகிறோம். டு ட்ரா சம்திங்னா என்ன சொல்லுவோம், திரும்பி ட்ரா பண்ணுவோம், ரீட்ரா சொல்லுவோமா. ஸோ ரீட்ரா அப்படின்றத இதுக்கு ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட் ஒபேயிங் ரூல்ஸ்க்கு டிஸ்ஒபே அப்படின்ட்டு வருமா, டிஸ்ஒபேன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஆக்ட் ஆஃப் ட்ரீட்டிங் த சிக். சிக் பீப்புள் ட்ரீட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவோம், ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோமா. நம்ம சிக்காக இருக்கோம் டாக்டரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து போனால் அது ட்ரீட்மெண்ட் அப்படின்ட்டு இங்கே வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் பீயிங் அலர்ட் அண்ட் அட்டென்டிவ். ஒரு விஷயத்தை நம்ம அலர்ட்டாவோ அட்டென்டிவாக கவனிக்கல சரியா இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவோம், கேர்லெஸ்ஸாக இருக்காங்கன்னு சொல்லுவோமா. ஸோ இங்கே கேர்லெஸ் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் நாட் ஏபிள் டு டூ சம்திங் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் செய்யணும்னா ஐ எம் அன்ஏபிள் டு டூ திஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ அன்ஏபிள் அப்படின்றது எனக்கு கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ட் நம்பர் ஆஃப் பாக்ஸஸில் வந்துட்டு ஃபிட் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஆன்சர்ஸ். நீங்கள் அதை பார்த்துட்டு இங்கே எழுதிட்டு அந்த பாக்ஸஸில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிசன் அண்ட் ரைட் தான் கொடுத்துருக்காங்க. லிசன் அண்ட் ரைட்டில் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன எழுதிருக்கோம், ஐ ஆம் அன்ஹாப்பி வென் இட் ரெயின்ஸ் அப்படின்னு எழுதிருக்கோம். நீங்களுமே லிசன் பண்ணி ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் வந்து கைண்ட்னஸ் மேக்ஸ் எவ்ரி ஒன் ஸ்மைல் அப்படின்னு எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஐ வாண்ட் டு ரீப்ளே மை ஃபேவரட் சாங். I want to replay my favorite song. Next fourth one, be careful while crossing the road. Be careful while crossing the road. Next fifth one பார்த்தீங்கன்னா my teacher helps me learn new things. My teacher helps me learn new things.
நெக்ஸ்ட் 2.9 எக்ஸசைஸ்ல உங்களுக்கு ரீட் த சென்டென்சஸ் அண்ட் கம்ப்ளீட் த பிளாங்க்ஸ் இந்த பிக்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்சர்ஸ் கொடுத்துட்டு இந்த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு பர்சனோட நேமும் ஃபில் பண்ணுற மாதிரி கீழே உங்களுக்கு கொடுத்துருக்க சென்டென்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அந்த பிளாங்க்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, பாலு பிளேஸ் ஃபுட்பால் வித் ஹிஸ் ஃபாதர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பையனும் அவங்க அப்பாவும் வந்துட்டு சேர்ந்து ஃபுட்பால் விளையாடுற மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த பாய் தான் வந்துட்டு பாலு கரெக்டாக. ஸோ அந்த அந்த பையன் தான் வந்துட்டு ஃபுட்பால் விளையாண்டுருக்கான். ஸோ அவனுக்கு வந்துட்டு பாலுன்னு நேம் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோகன் பிளேஸ் வித் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர், ஹிஸ் நேம் இஸ் துரைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மோகன் வந்துட்டு கீழே நேம் கொடுத்துட்டாங்க. மோகன் பின்னாடி வந்துட்டு இருக்கிறவங்க ஒரு கிராண்ட் ஃபாதர் மாதிரி இருக்காரா. ஸோ அவரோட பேர் தான் துரை. ஸோ அவரோட துரைன்னு அவரோட நேமுக்கு பிளாங்க் கிட்ட எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் மோகன் அண்ட் பாலு ஆர் பிரியாஸ் பிரதர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மோகனுக்கு பாலு எழுதிட்டோம். இங்கே வந்துட்டு இன்னொரு பொண்ணு பிரியா அப்படின்னா நமக்கு பார்த்தாவே தெரியுது. இங்கே ஒரு பொண்ணு மாதிரி அந்த வயலட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு பின்னாடி ஒரு பொண்ணு மாதிரி இருக்காங்களா, அவங்க தான் பிரியாவாக இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட பிரியா அப்படின்ட்டு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பிரியாஸ் மதர் இஸ் மீனா, ஷி வேர்ஸ் அ ப்ளூ பிளவுஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாரி ப்ளூ சாரி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ ப்ளூ சாரி போட்டு இங்கே இருக்க பிரியா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி உட்காந்துருக்காங்களா, அவங்க மம்மி மாதிரி இருக்காங்க பார்த்து. ஸோ அவங்களுக்கு தான் மீனா அப்படின்ட்டு அவங்க பிளாங்க்ல எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீனா கிவ்ஸ் அ பிளேட் ஆஃப் ஸ்நாக்ஸ் டு பிரியாஸ் கிராண்ட் மதர் அப்படின்ட்டு இருக்கு, வள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரியா வந்துட்டு யாரை சாரி மீனா யாரை கொடுக்குறாங்க ஸ்நாக்ஸ் அப்படின்னா ஒருத்தவங்க கிராண்ட் மதர் மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்களே அவங்க தான் வந்துட்டு பிரியாஸ் கிராண்ட் மதர். ஸோ அவங்களோட நேம் வந்துட்டு வள்ளின்னு எழுதிக்கிறோம் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க பிளாங்க்ல. நெக்ஸ்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா சேகர் பிரியாஸ் ஃபாதர்னு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பாலுவோட ஃபாதர் தான் பிரியாவோட ஃபாதராகவும் இருக்க முடியும் இல்லையா. ஸோ அவர் தான் மீதி இருக்காரு. ஸோ அவரோட பேர் சேகர் அப்படின்னு அவர் பிளாங்க்ல எழுதிக்கலாம். இதோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல 2.10ல சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் கம்ப்ளீட் த பேசேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு சென்டென்ஸ்ல முத்து ஹேஸ் 2 daughters அண்ட் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 daughters இந்த மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரதர், ஃபாதர், சிஸ்டர், மதர், கிராண்ட் ஃபாதர் அண்ட் சன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா முத்து ஹேஸ் 2 daughters அண்ட் டேஷ் வந்து சன்னு வரும். ஸோ டாட்டர்ஸ் பேர் வந்து சன் பற்றி தானே சொல்லுவாங்க. ஸோ சன் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் தே ஆர் மீனா, ரீனா அண்ட் ராகுல் அவங்க 3 பேர் சொல்லியிருக்காங்க. ரீனா லைக்ஸ் ஹர் டேஷ் மீனா அண்ட் ஹர் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லீனா லைக்ஸ் ஹர் டேஷ் மீனா அப்படின்னா மீனா வந்துட்டு அவங்களோட சிஸ்டர் இருக்கும். ஸோ ரீனா லைக்ஸ் ஹர் சிஸ்டர் மீனா அப்படின்னு எழுதிக்கிட்டு நெக்ஸ்ட் ஹர் பிரதர் ராகுல் வெரி மச் அப்படின்ட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தே ஹெல்ப் ஒன் அனதர்னு கொடுத்துருக்காங்க. ஆல் 3 children go out for a walk with their dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என் கூட ஒர்க் போகணும்னா கிராண்ட் மதர் கூட தான் போவாங்க. ஸோ கிராண்ட் மதர்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் தேர் டேஷ் ட்ராப்ஸ் மீனா அண்ட் ரீனா இன் ஸ்கூல் எவ்ரிடே ஆன் ஹிஸ் ஸ்கூட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சர் பார்த்தாவே தெரியுது அவங்க அப்பா தான் வந்துட்டு அவங்க 2 பேரையும் ஸ்கூலில் வந்துட்டு ட்ராப் பண்ணுறாங்க அவங்க ஸ்கூட்டரில். ஸோ வந்துட்டு ஃபாதர்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர் டேஷ் பிரிங்ஸ் தெம் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் ஆன் ஹர் ஸ்கூட்டர். ஹர்னு கொடுத்துருக்கவே தெரியுது, மீதி இருக்கவங்க மதர் தான். ஸோ மதர் brings them from school அப்படின்ட்டு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் 2.11ல வந்துட்டு லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கொடுத்துருக்காங்களா, அந்த ஃபேமிலியை பற்றி ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் மாலாஸ் ஃபேமிலி, ஷி ஹேஸ் அ பிரதர், ஹர் ஃபாதர் அண்ட் அ மதர் டேக் கேர் ஆஃப் தேர் ஃபேமிலி, ஹர் கிராண்ட் பேரண்ட்ஸ் லிவ் வித் தெம், தே லிவ் டுகெதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹூஸ் ஃபேமிலி இஸ் திஸ் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மாலாஸ் ஃபேமிலி அப்படின்ட்டு எழுதிக்கிறோம். இதான் அந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹவு மெனி சில்ட்ரன் ஆர் தேர் இந்த ஃபேமிலி அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், மகேஷ் அண்ட் மாலா அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தேர் ஆர் 2 children in the family அப்படின்ட்டு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ராணி இஸ் மாலாஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராணி வந்துட்டு மாலாவோட மதரா கிராண்ட் மதரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ராணி வந்துட்டு மாலாவோட கிராண்ட் மதர். நெக்ஸ்ட் மாலா ஹாஸ் அ பிரதர், ஹிஸ் நேம் இஸ் டேஷ் கேட்டிருக்காங்க. மாலாவோட பிரதர் பேர் மகேஷ். உங்களுக்கு இதுவே வந்துட்டு பிக்சர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ மகேஷ்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் டூ யூ லிவ் வித் யோர் கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு எஸ் அப்படின்னா எஸ் எழுதுங்க, நோ எழுதுங்க. இங்கே வந்துட்டு எஸ் ஐ லிவ் வித் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு இல்லை நீங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட இல்லை தனியாக இருக்கீங்க அப்படின்னா நோ ஐ டோன்ட் லிவ் வித் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் 2.12 எக்ஸசைஸில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசேஜ் இருக்குது. ரேணு lives with her parents and grandparents in a small village. She is in class 4 and her brother is in class 1. Her parents grow trees in their garden. They have mango trees, guava trees, lemon trees and papaya trees in their garden. They pick some fruits every day. Renu's grandparents help them pack the fruits in big baskets. Renu's parents take all the fruits to the market and sell them. Renu eats a bowl of
fruit salad every day. They live a happy and healthy life in the village. அப்படின்ட்டு இந்த passage கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை டிக் பண்ணலாம் வாங்க. What kind of family does Renu live in கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்மால் ஃபேமிலியா பிக் ஃபேமிலியா. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் கூட மட்டும் தான் நம்ம ஸ்மால் ஃபேமிலின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்துட்டு அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட வந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ பிக் ஃபேமிலி நம்ம டிக் பண்ணிக்கிறோம். இது ஹூ ஸ்டடிஸ் இன் கிளாஸ் 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட செகண்ட் சென்டென்ஸ்லேயே வந்து ஷீ இஸ் இன் கிளாஸ் 4 அண்ட் பிரதர் இஸ் இன் கிளாஸ் 1 கேட்டிருக்காங்க. ஸோ ரேனோஸ் பிரதர் தான் நம்ம இங்கே டிக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஹவு டு ரேனோஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹெல்ப் ஆர் அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்குது இந்த பிக்சர் கீழே இருக்க சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா Renu's grandparents help them pack the fruits in big baskets அப்படின்னு இருக்கா. ஸோ pack the fruits in the இந்த basket அப்படின்றது தான் கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு Renu eats healthy food every day. Tick the sentence that talks about it இருக்கு. ஸோ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. Renu's parents grow a lot of trees in their garden. Renu eats a ball of fruit salad every day கொடுத்துருக்காங்களா. இதில் வந்துட்டு எது வந்துட்டு ஹெல்தி ஃபுட் Renu சாப்பிட்றத பற்றி பேசுனா செகண்ட் சென்டென்ஸ் தான் பேசுது. ஸோ செகண்ட் சென்டென்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. Renu eats a bowl of fruit salad every day அப்படின்னு டிக் பண்ணிக்கோங்க. Next write a sentence about their family from the passage. இந்த passage வந்து அவங்க ஃபேமிலி பற்றி ஒரு சென்டென்ஸ் எடுத்து எழுதி சொல்லியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் சென்டென்ஸ் எடுத்து எழுதியிருக்கோம். இதேக்கு பதிலாக Renu's family கூட Renu's family live a happy and healthy life in the village அப்படின்ட்டு எழுதியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லாஸ்ட் அவங்களுக்கு மை ஜேர்னல் கொடுத்துருக்காங்க. இந்த ஜேர்னலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. I am Nitya, my family is big. I live with my mother, father, sister, aunt, grandmother and grandfather. I go to the market with my mother. I go for a walk with my grandparents. I play with my sister. My grandmother tells me stories. My aunt helps me complete my homework. We are a happy family அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மை ஃபேமிலி வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலி பற்றி எழுதுற மாதிரி ஒரு ஜேர்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கோம். நீங்கள் உங்கள் ஃபேமிலி பற்றி உங்கள் ஜேர்னலில் எழுதிக்கலாம். இங்கே வந்து I am Charu. My family is small. I live with my mother, father and brother. I go to park with my brother. My father drops me in school. My mother helps me complete my homework. We are a happy family அப்படின்ட்டு எழுதி இந்த ஜேர்னல் முடிச்சிருக்கோம். சரி நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஜேர்னல் எழுதி முடிச்சுக்கலாம். மை ஃபேமிலி உங்கள் ஃபேமிலியை பற்றி. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசனோட ஒர்க் புக் ஆன்சர்ஸ் வந்துட்டு முடியுது 4th ஸ்டாண்டர்டுக்கு. இதே மாதிரி நம்ம சேனலில் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்துட்டு வருது வீடியோ அண்ட் எல்லா லெசன்ஸ் இங்கிலீஷுமே உங்களுக்கு அடுத்தடுத்த லெசனுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ won't மிஸ் எனி ஆஃப் அவர் வீடியோஸ். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். we'll meet in next video. மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.